மத்திய பட்ஜெட்டின் முக்கியமான 10 அம்சங்களை தற்போது பார்க்கலாம். 16வது நிதிக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தற்போது உள்ளபடி மாநிலங்களுக்கு வரி வருவாயில் 41 விழுக்காடே பகிர்ந்தளிக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 50 விழுக்காடு நிதி பகிர்வை தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் கோரியிருந்த நிலையில் அதை நிதிக்குழு ஏற்கவில்லை. சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், டெல்லி, வாரணாசி உள்ளிட்ட 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கு என வழித்தட திட்டங்கள் உருவாக்கப்படும். பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஷீ மாட் என்ற பெயரில் நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சிறு குறு தொழில்கள் மேம்பாட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 வகை மருந்துகளுக்கான இறக்குமதிக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்தியாவை உலகளவில் மருந்து உற்பத்தி மையமாக மாற்ற பயோபார்மா சக்தி என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஜவுளி, தோல், செயற்கை காலணிகள் ஏற்றுமதியாளர்களுக்கு அவகாச சலுகை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள், சோலார் தகடு, வாகன பேட்டரிகளுக்கான லித்தியம் அயன், கண்ணாடி மூலப்பொருட்களுக்கான சுங்க வரி விலக்களிக்கப்படுகிறது. நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்படும் மூலதன நிதி 12,20,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை 4.3 விழுக்காடாக குறைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். தனிநபர் வருமான வரி விலக்கு வரம்பில் எந்த மாற்றமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. இதனால் தற்போதுள்ள அடுக்குகளே தொடரும். மத்திய பட்ஜெட் அறிவிப்பை தொடர்ந்து எந்தெந்த பொருட்களின் விலை குறைகிறது, எந்தெந்த பொருட்களின் விலை உயர்கிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 மருந்துகளின் விலையும், 7 அரிய நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் விலையும் குறைய உள்ளது. இதேபோன்று மின் வாகனங்களுக்கான லித்தியம் பேட்டரி, ஸ்மார்ட் போன், டேப்லெட், தோல் காலணி பொருட்கள், மைக்ரோ ஓவன், கடல் உணவுகள், விமான பாகங்கள், சோலார் கண்ணாடி பொருட்கள், அணுமின் திட்டங்களுக்காக இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள், முக்கியமான கனிமங்களுக்கான மூலதன பொருட்களின் விலையும் குறைய உள்ளது. இது மட்டுமின்றி வெளிநாட்டில் படிக்கும் இந்திய மாணவர்களுக்கான கல்விச் செலவும், வெளிநாட்டு சுற்றுலாவுக்கான செலவும் குறைய உள்ளது. விலை உயர்வை பொறுத்தவரை வெளிநாட்டு மதுபானம், சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் விலை உயர உள்ளது. ஆடம்பர கைக்கடிகாரங்கள், இறக்குமதி செய்யப்படும் குடைகள், ஏடிஎம் உபகரணங்கள், அமோனியம் பாஸ்பேட், நைட்ரோ பாஸ்பேட் உரங்கள், காஃபி வறுக்கும் இயந்திரங்கள், இறக்குமதி செய்யப்படும் மிருக காட்சி விலங்குகள், பறவைகளின் விலையும் உயர உள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்று 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்தின் கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் ஆதிச்சநல்லூரில் ஒரு சிறப்பு தொல்லியல் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் சுற்றுலாவை ஊக்குவிக்க போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதிகை மலையில் மலையேற்றம் உள்ளிட்ட சூழல் சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம் வகுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூர் இடையே அதிவேக ரயில் தடங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும், திருவள்ளூர் மாவட்டம் புலிக்காட் ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் தென்னை விவசாயத்தை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின்படி உற்பத்தி இல்லாத தென்னை மரங்களை அகற்றிவிட்டு புதிய தென்னங்கன்றுகளை நடுவது உள்ளிட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். முந்திரி உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கான 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின்படி திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதிக பலன்களை பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஹோசூர் உள்ளிட்ட இடங்களில் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கான உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்துக்கு 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்.
தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அரிய வகை தாதுக்களை ஆய்வு செய்யவும் பதப்படுத்தவும் தனித்த தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது மின்னணு மற்றும் மின்சார வாகன உற்பத்தியில் தமிழகத்தின் நிலையை வலுப்படுத்தும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் குறைந்த அளவிலான திட்டங்களை அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் கேரளாவிலும் அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் தென்னை, சந்தனமரம், கோகோ, முந்திரி ஆகியவற்றை பயிரிட்டு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் முந்திரி பருப்பு, கோகோ ஆகியவை சர்வதேச பிராண்டாக மாறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆமைகள் பாதை சுற்றுலா முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் உணவுகளை சுங்கவரியின்றி இறக்குமதி செய்வதற்கான வரம்பை 1 விழுக்காட்டிலிருந்து 3 விழுக்காடாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கும் மத்திய பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் இடம்பெற்றன. மேற்கு வங்கம், குஜராத் இடையேயான சரக்கு ரயில்களுக்கென பிரத்யேக பாதை அமைக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சிலிகுரி பகுதியை உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியோடு இணைக்கும் அதிவேக ரயில் தடம் அமைக்கப்படும் என்றும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கிழக்கு கடற்கரை தொழில் வழித்தடத்தில் மேற்கு வங்கத்தின் துர்காபூரை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை நகரங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அசாமின் தேஷ்பூரில் தேசிய மனநல சுகாதார மையத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அசாமில் உள்ள புத்த கோயில்கள், நினைவு சின்னங்களுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டம் மேம்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. முந்தைய பட்ஜெட்டுகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு அதிக அளவில் அறிவிப்புகள் இடம்பெற்ற நிலையில் இம்முறை தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பெரிய அளவில் திட்டங்கள் இல்லை என்பது கவனம் பெறுகிறது. மத்திய பட்ஜெட்டில் தங்கப்பத்திரங்களுக்கான வரிச்சலுகை ரத்து செய்யப்பட்டிருப்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியிடமிருந்து நேரடியாக வாங்காமல் பங்குச்சந்தை மூலம் மற்றவர்களிடமிருந்து தங்கப்பத்திரங்களை வாங்கியவர்கள் இனி முதிர்வின் போது கிடைக்கும் லாபத்திற்கு மூலதன ஆதாய வரி செலுத்த வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதுவரை யாரிடம் வாங்கினாலும் முதிர்வின் போது வரிவிலக்கு உண்டு என்ற நிலை இருந்தது. ஆனால் வரும் ஏப்ரல் அமலுக்கு வர இருக்கும் புதிய விதியின்படி ரிசர்வ் வங்கியிடம் நேரடியாக பத்திரங்களை வாங்கி இறுதி வரை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே முழு வரிவிலக்கு கிடைக்கும். சந்தையில் தள்ளுபடி விலையில் பத்திரங்களை வாங்கி வரிவிலக்கு பெற்று வந்த முதலீட்டாளர்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது. பங்குச்சந்தை வர்த்தக வரியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 150 விழுக்காடு வரையில் உயர்த்தியுள்ளார். இதன்படி ஃபியூச்சர்ஸ் வர்த்தகத்திற்கான எஸ்டிடி வரி 0.02 0.05 ஆகவும், ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்திற்கான வரி 0.1% 0.15% உயர்த்தப்பட்டுள்ளது. லாப நஷ்டம் பாராது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வசூலிக்கப்படும் இந்த வரி உயர்வு வர்த்தகர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்தை ஊகங்களை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் மொத்தம் 53,47,315 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் கடன்களுக்கான வட்டி செலுத்துவதற்காக 14,03,000 கோடி ரூபாயும், மானியங்களுக்காக 4,10,000 கோடி ரூபாயும், ஓய்வூதியத்திற்காக 2,96,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது.
துறை ரீதியாக பார்த்தோமானால் போக்குவரத்து துறைக்கு 5,98,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் துறைக்கு 2,73,000 கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2,55,000 கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. வேளாண் துறைக்கு 1,62,000 கோடி ரூபாயும், கல்வித்துறைக்கு 1,39,000 கோடி ரூபாயும், எரிசக்தி துறைக்கு 1,09,000 கோடி ரூபாயும், சுகாதாரத்துறைக்கு 1,04,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நகர்ப்புற மேம்பாட்டுக்கு 85,000 கோடி ரூபாயும், ஐடி மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு 74,000 கோடி ரூபாயும், வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு 70,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலனுக்கு 62,000 கோடி ரூபாயும், அறிவியல் துறைக்கு 55,000 கோடி ரூபாயும், வரி நிர்வாகத்துக்கு 45,000 கோடி ரூபாயும், வெளியுறவு துறைக்கு 22,000 கோடி ரூபாயும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான நிதி பற்றாக்குறை 4.3 விழுக்காடாக குறைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதிநிலை குறித்து பட்ஜெட்டில் விரிவான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதன்படி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பில் கடனின் அளவு வரும் நிதியாண்டில் 55.6 விழுக்காடாக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவு இன்னும் 4 ஆண்டுகளில் 50 அல்லது 51 விழுக்காடாக குறைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை கடந்த சில ஆண்டுகளில் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும், வரும் ஆண்டில் இது 4.3 விழுக்காடாக குறைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2025-26 ஆண்டில் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி அரசின் வருவாய் 34 லட்சம் கோடி ரூபாயாகவும், செலவுகள் 49,60,000 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என நிதியமைச்சர் கூறினார். வரும் நிதியாண்டில் வரவு 36,50,000 கோடி ரூபாயாகவும், செலவு 53,50,000 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என மதிப்பிட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பற்றாக்குறையை சமாளிக்க சந்தைகளில் இருந்து 17,20,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசுக்கு வரும் ஒவ்வொரு ரூபாயும் எந்தெந்த வழிகளில் வருகிறது, எந்தெந்த வழிகளில் செலவாகிறது, வரைகலை வடிவில் பார்க்கலாம். மத்திய அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் அதிகபட்சமாக கடன் மற்றும் இதர இனங்கள் வாயிலாக 24 காசுகள் கிடைக்கிறது. வருமான வரி மூலம் 21 காசுகள், ஜிஎஸ்டி வரி மூலம் 15 காசுகள், கார்ப்பரேட் வரி மூலம் 18 காசுகள் கிடைக்கிறது. வரி அல்லாத வழிகளில் 10 காசுகளும், கலால் வரி வகையில் 6 காசுகளும் அரசுக்கு வருவாயாக கிடைக்கிறது. சுங்க வரியாக 4 காசுகள் கிடைக்கும் நிலையில் கடனல்லாத மூலதன வருவாயாக 2 காசுகள் கிடைக்கிறது. மறுபுறம் அரசின் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவாகிறது என்பதை பார்க்கலாம். மாநிலங்களுக்கு வரி பங்கு என்ற வகையில் 22 காசுகள் செலவாகிறது. கடன்களுக்கான வட்டியாக மட்டும் 20 காசுகள் செலவாகிறது. மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 17 காசுகள் செலவாகிறது. நிதிக்குழு மற்ற செலவுகளுக்கு தலா 7 காசுகள் ஒதுக்கப்படுகிறது. மத்திய அரசு ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 8 காசும், பாதுகாப்புத் துறைக்கு 11 காசும் செலவாகிறது. மானியங்கள் வகையில் 6 காசுகள், ஓய்வூதியம் என்ற வகையில் 2 காசுகள் செலவாகிறது. மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது அவர் அணியும் புடவைகள் ஆண்டுதோறும் கவனம் பெறும். அந்த வகையில் இந்த முறை அணிந்திருந்த சேலையின் தனித்துவம் குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வேளையில் இந்திய பொருளாதாரமே ஒரு பெட்டிக்குள் அடங்கியிருக்கும் என்றால், அந்த பெட்டியை ஏந்தி வரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் புடவையில் இந்தியாவின் கலாச்சார வரைபடமே அடங்கியிருக்கும். நிதியமைச்சரின் ஆடை தேர்வு என்பது வெறும் ஃபேஷன் அல்ல, அது இந்தியாவின் பன்முகத்தன்மையை பறைசாற்றும் ஒரு நிசப்தமான தூதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவர் தேர்ந்தெடுக்கும் புடவை நாட்டின் ஏதோ ஒரு பகுதியின் பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகம் செய்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு அவர் அணிந்திருந்த தங்க கரையுடன் கூடிய பீகாரின் மதுபானி சேலை பெரும் பேசு பொருளானது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருந்த அந்த சூழலில் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய கலையை அவர் அணிந்திருந்ததும்
அதே பட்ஜெட்டில் பீகாருக்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதும் தேர்தலின் நுட்பமான அறிகுறியாக நம்பப்பட்டது. அதே பாணியில் இந்த ஆண்டும் பட்ஜெட் உரையை ஆற்ற வந்த நிர்மலா சீதாராமன் தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அடர் மெரூன் நிறத்திலான காஞ்சிபுரம் பட்டுச் சேலையை அணிந்திருந்தார். இந்த நேர்த்தியான சேலை தங்க ஜரிகை வேலைப்பாடுகளுடன் பாரம்பரியத்தை பறைசாற்றியது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் மாநிலத்தின் அடையாளமான காஞ்சிபுரம் பட்டை அவர் அணிந்து வந்தது ஒரு முக்கியமான அரசியல் சமிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதன் மூலம் அம்மாநில மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறையை அவர் சொல்லாமல் சொல்லியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுவரை 9 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ளார். அவற்றுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் குறித்து இன்ஃபோகிராபிக்ஸ் தொகுப்பில் பார்க்கலாம். 2019 ஆண்டு பட்ஜெட்டை வாசித்து முடிக்க நிர்மலா சீதாராமன் 135 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். 2020 ஆண்டு பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமனுக்கு 162 நிமிடங்கள் தேவைப்பட்டது. இதுவே அவர் வாசித்த பட்ஜெட்டுகளில் அதிக நேரம் எடுத்துக்கொண்ட பட்ஜெட். 2021 ஆண்டு பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமன் 100 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார். 2022 ஆண்டு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் 90 நிமிடங்களில் வாசித்தார். 2023 ஆண்டு பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமனுக்கு 87 நிமிடங்கள் தேவைப்பட்டது. 2024 நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஆற்றிய உரைதான் அவரது பட்ஜெட் உரைகளிலேயே குறுகியது. அதற்கு மொத்தம் 56 நிமிடங்களே ஆனது. அதே ஆண்டு நிர்மலா சீதாராமன் வாசித்த முழு பட்ஜெட்டுக்கு 85 நிமிடங்கள் தேவைப்பட்டது. 2025 பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமன் 74 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். நடப்பாண்டு பட்ஜெட்டுக்கு நிர்மலா சீதாராமன் 85 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார்.